கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. தொடர்ந்து நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏப்ரல் 22. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தினம்னு சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த உலகம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதாங்க பூமி. நம்ம எல்லாருக்குமே வாழ்விடமா இருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நாள் தான் இன்று ஏப்ரல் 22 உலக பூமி நாளா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த பூமியை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, நம்மளை தாங்கிட்டு இருக்க இந்த பூமிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் சீசன் வாட்ச் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்ஸஸ் சுகிர்தா முகில் அவர்கள். ஸோ அவங்க தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என் பேரு சுகிர்தா முகில். நான் கோவையில இருந்து பேசுறேன். நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் ஒரு இயற்கை ஆராய்ச்சி மையத்துல வேலை பார்க்குறேன். சீசன் வாட்ச்னு ஒரு ப்ரோக்ராம்ல வேலை பார்க்குறேன். நான் பட்டமளிப்புக்கு நான் டிராகன் ஃபிளைஸ்ல ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதாவது தட்டாம்பூச்சிகளும் அதோட சூழியல் பத்தி நான் படிச்சிருக்கேன். ரொம்ப வருஷமா இந்த இயற்கை சம்பந்த ஆராய்ச்சிகளிலும் குழந்தைகளுக்கு எப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஆர்வமும் எனக்கு இருக்கு. இயற்கை நேச்சர் எஜுகேஷன் சொல்லுவோம்ல, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சூப்பர் மேம். இப்போ ரொம்ப வருஷமா நீங்க இந்த இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வேர்ல்டு எர்த் டேல இணைஞ்சிருக்கிறதுனால இந்த பூமி தினம் அப்படின்றது எதனால் அனுசரிக்கப்படுது மேம்? வேர்ல்டு எர்த் டே உருவானது யூஎஸ்ல, அமெரிக்காவுல தான் முதல்ல ஒரு ஆயில் ஸ்பில் நடந்திருக்கு. எண்ணெய் கசிவு எங்கேயோ நடந்ததுல சுற்றி இருந்த நிறைய என்வாயர்மெண்டலிஸ்ட் எல்லாம் இது கண்டிப்பா இந்த இயற்கை சீரழிவு, இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் பத்தி நம்ம முன்ன கொண்டு வரணும்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வருது. அது முக்கியமா அமெரிக்காவில இருந்தது. இப்போ உலகம் ஃபுல்லா நிறைய எல்லா நாடுகளிலும் இத அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இது முக்கியமா இத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகே மேம். இப்போ நீங்க இந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சூழியலோட இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கீங்க. ஸோ நீங்க என்னென்ன செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய பணி சார்ந்து? நானும் என்னோட சக ஊழியர்கள் என்னோட இன்ஸ்டிடியூட்ல எதுல ஒர்க் பண்றோம்னா, சீசன் வாட்ச்னு ஒரு ப்ரோக்ராம். இது ஒரு மக்கள் அறிவியல் திட்டம்னு சொல்லுவாங்க. சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம். எப்படி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பறவைகளை கண்காணிச்சு பதிவேடுவாங்க, எந்தெந்த ஊர்ல எங்க பறவை இருக்குன்ட்டு. அது இபேர்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதே மாதிரி மரங்களை கண்காணிக்கணும். பருவ சுழற்சியில இந்த மரங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது. ஒரு டைம்ல பூ பூக்கும், ஒரு டைம்ல இலை உதிரும், ஒரு டைம்ல புதிய இலைகள் வரும், ஃப்ரூட் ஒரு டைம் வரும், காய் கனிகள்லாம் ஒரு டைம் வரும். இந்த மாற்றம் எப்படி ஒரு மரத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத கண்காணித்து மக்களே அதை அப்சர்வ் பண்ணி டேட்டா அப்லோட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி காலநிலை மாற்றம் இந்த மரங்களை பாதிக்குதா என்னன்றது தெரிய வரும். இப்படி ஒரு ப்ரோக்ராம்ல தான் நான் ஒர்க் பண்றேன். இதை நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு கொண்டு போகணும். ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் தன்னை சுற்றி உள்ள மரங்களை கவனிக்கணும், என்னென்ன மாற்றங்கள் இந்த மரங்கள்ல வருதுன்றது அவங்க ஆவணப்படுத்தணும்ன்றதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள். ஓகே மேம். இன்னைக்கு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பல பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுது. ஆனா இப்போ இன்னைக்கு இருக்க உலகம் பெரும்பாலும் இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால தான் பாதிக்கப்படுது அப்படின்னு முக்கியமான பிரச்சனைகளா எதை சொல்லுவீங்க மேம்? முக்கியமா ஒரே காரணம் எதுன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது தொழில்நுட்ப வசதிகள், தொழில்நுட்ப சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வளர வளர நம்மளோட இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மற்ற எரிவாயுகளோட ரிலீஸ் பண்றது காத்துல அதிகமாயிடுச்சு. ஸோ சாதாரணமாக சூரிய வெளிச்சம் இயற்கை பூமியில பட்டு எதிரொலிச்சு ஸ்பேஸுக்கு போயிரும்.
ஆனா என்னன்னா நம்ம இப்ப இந்த கேசஸ் ரொம்ப இந்த எரிவாயுல ரொம்ப யூஸ் பண்ண உலகத்தை சுத்தி அந்த அட்மாஸ்பியர் சுத்தி லேசா ஒரு ஒரு படி இந்த கேசஸ் எல்லாம் படிஞ்சதுனால வர்ற சூரிய வெளிச்சம் உள்ளே தங்கிக்கிறதுனால உலகம் சூடாயிட்டே இருக்கு, அந்த பூமி சூடாயிட்டே இருக்கு. இதனால பல பிரச்சனைகள் வந்து மாறுது. வானிலை ரெகுலரா பல வருஷங்களா ஒரே மாதிரி இருந்த வெதர் பேட்டர்ன் வந்து இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. காலநிலை தான் முக்கியமான ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்லலாம். ஓகே மேம். இந்த காலநிலை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் மரங்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மரங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது மேம்? ஸோ மரங்கள் வந்து ஒரு முக்கியமான நமக்கு பங்கு என்ன கொடுக்குதுன்னா, டே டைம்ல காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஆக்சிஜனா அது வெளியில தருது. நைட் வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆயிருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கும். ஆனா மேஜரா பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வெளியில கொடுக்கறது வந்து நமக்கு ஒரு பெரிய பங்கு. ஆனா அது மரங்கள் மட்டும் பண்றது இல்ல, கடல் சார் உயிரினங்கள் இந்த பைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன்ஸ் அதுவுமே வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஷேடு, நம்ம சூழியல் குளிர்ச்சிக்கு வேண்டி அது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த ஒரு மரம் நமக்கு எதுக்கு யூஸ் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்காம, மரம் வந்து ஒரு நம்ம எப்படி இந்த உலகத்துல ஒரு ஒரு உயிரினமா நம்ம இருக்கோமோ அதே மாதிரி அது ஒரு ஒரு ஆர்கானிசம், அது அதோட லைஃப லீட் பண்ணுது. சோ நம்ம எல்லா உயிரினங்களையும் இதனால என்ன பயன் அப்படின்ற கண்ணோட்டத்துல பாக்குறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கையில வந்து எல்லா உயிரினங்களுக்கும் இட் ஹாஸ் த சேம் இம்பார்ட்டன்ஸ். அதனால நம்ம இதனால என்ன பயன் அப்படின்றது வந்து நம்ம எந்த உயிரினத்தையும் பார்த்து நம்ம அந்த கேள்வி கேட்க கூடாது. ஒரு பட்டர்ஃபிளைனால என்ன பயன், என்ன என்ன யூஸ் இருக்கு ஈக்கலாஜிக்கலி, இதனால என்ன யூஸ் அப்படின்றதுதான் அதோட ஜஸ்ட் பிரசன்ஸவே நம்ம என்ஜாய் பண்ணணும். நிச்சயமா மேம். இந்த உலகம் வந்து அனைத்துக்கும் சொந்தம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மரங்களை நம்ம கண்காணிக்கிறது மூலமா காலநிலை மாற்றம் பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? ஆமாங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு முடிஞ்சது. இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சரக்கொன்றை சித்திரக்கனி பூன்னு சொல்லுவோம், எல்லோ கலர்ல எல்லா பக்கம் பூத்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதுதான் அதோட பீக் சீசன், ஃபிளவரிங். அந்த பூக்கள் பூக்குற டைம் வந்து இந்த டைம்ல தான், இந்த ஏப்ரல் 15, இந்த ஏப்ரல் மாசம் தான் அதோட அதிக அளவு பூக்கள் மரம் முழுசும் நிறைந்து பார்க்க முடியும். கொஞ்ச நாளா என்ன நோட்டீஸ் பண்றோம்னா, இந்த பூக்கள் வந்து வருடம் ஃபுல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க இந்த ஏப்ரல் மாசம் மட்டும் பூக்காம வருஷம் ஃபுல்லா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பூத்துட்டு இருக்கு. சில சமயம் சில மரங்கள் முன்னாடியே பூக்க ஆரம்பிச்சிருது, மார்ச்லயே பிப்ரவரியிலேயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதனால இருக்கலாம்? காலநிலை மாற்றம்னால இது நடக்குதா, இல்ல வேற ஏதாவது ஃபேக்டர்ஸா, இந்த வெதர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்னால ஆகுதான்றது வந்து இன்னும் நிறைய பேர் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் நம்ம ஒரு குறிப்பிட்டு இந்த ரீசன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த செரி பிளாசம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மரம் இருக்கு, செரி ட்ரீல வரக்கூடிய செரி பிளாசம்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கா 1000 வருஷத்துக்கு மேல அதை நோட் பண்ணிட்டு வராங்க எப்ப பீக் ஃபிளவரிங்ன்ட்டு. சோ அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 150 வருஷமா தான் அவங்களுக்கு 100 வருஷமா தான் தெரியுது அந்த அதோட ஃபிளவரிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து இது அதோட பூக்கள் முன்னாடியே மலர்ற டைம் வந்து முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவங்களும் நோட்டீஸ் பண்றாங்க. சோ மரங்கள் அஃபெக்ட் ஆகுதுன்றது வந்து நம்ம நிறைய பேர் மரங்களை கண்காணிச்சோம்னா தான், அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் தெரிய வரும். இப்போ வந்து இந்த சுற்றுச்சூழ்நிலையுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுல மரங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இருவாச்சி அப்படின்ட்டு ஒரு பேர்டு, ஒரு பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹார்ன்பில்ஸ்ன்ட்டு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான மிக பழமையான மரங்கள்ல தான் நெஸ்ட் கூடு வச்சு அதுல அதை எக்ஸ் லே பண்ணி ஆண் குருவியும் பெண் குருவியும் சேர்ந்து அந்த நெஸ்ட பாதுகாத்து அதுக்கு உணவு கொண்டு வந்து அதை வளர்த்து அந்த என்டையர் ஃபேமிலி அந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகி போகும். ஸோ அந்த ஹார்ன்பில் பறவைக்கு அந்த ஒரு பெரிய மரம், ஒரு அடர்ந்த காட்டுல இருக்கிற ஒரு பெரிய மரம் தேவைப்படுது அதோட வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே விழுகக்கூடிய இலைகள், அந்த சின்ன சின்ன வுடன் ஸ்டிக்ஸ், அந்த குச்சி, அந்த அதெல்லாம்
மக்கி போறதுக்கு பாக்டீரியா, ஃபங்கஸ், மைக்ரோப்ஸ் அதெல்லாமே தேவைப்படும். அதுல வாழக்கூடிய சில பூச்சிகள் இருக்கு. அத உடைத்து நல்ல மக்கும் குப்பையா ஆக்குற மாதிரி அந்த பிரேக் டவுன் பண்றதுக்கு நிறைய இன்செக்ட்ஸ் தேவை, மைக்ரோப்ஸ் தேவை. சோ அதோட வாழ்வியலுக்கு அந்த இடம் தேவை, அந்த மரங்கள் இலைகள் விழுந்த இடம். அதே மாதிரி ஒரு சில பட்டர்ஃபிளைஸ் ஒரு சில மரங்கள்ல இருக்கிற இலைகள்ல மட்டும்தான், ஒரு வகையான மர இலைகள்லயோ செடி இலைகள்ல மட்டும்தான் முட்டையிட்டு அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லா அந்த மரங்களையோ அந்த செடிகளை சார்ந்து இருக்கும். ஒரு மரங்கிறது அதோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம அதை சார்ந்த நிறைய அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு பெரிய லிங்கா இருக்கு. சாயில் மைக்ரோப்ஸ், மண்ணுக்குள்ள இருக்கிற வேர்கள்ல சில மைக்ரோப்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் ஃபேக்டரா இருக்கிறது ட்ரீஸ். கண்டிப்பா மேம். இப்போ மரங்களுடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் மரங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழிந்து வரக்கூடிய நிலையில தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மரங்கள் அதிகமாக எங்கெல்லாம் அழிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? ஆக்சுவலா நம்ம காடுகள்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. பிரைமரி growth ஃபாரஸ்ட், ஓல்டு growth ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா இப்போ ஒரு இடத்துல மரங்களை வெட்டிட்டாங்கன்னா அங்க வேற மரக்கன்களை நட்டு வைப்பாங்க. சோ இது காடாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையான ஒரு பெரிய காடா, ஒரு ஃபங்க்ஷனல் ஃபாரஸ்டா ஆகுறதுக்கு பல வருஷம் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அமேசான்ல அது ஒரு ஓல்டு growth ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்க நிறைய இப்போ ரேபிடா காடுகளை அழிச்சிட்டு வராங்க. அங்க இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வேண்டி அமேசான் காடுகளை அழிச்சிட்டு வராங்க. அது அமேசான் காடுகள் ஒரு முக்கியமான ஸ்பாஞ்சு மாதிரி, ஒரு உரியிற பஞ்சு மாதிரி, நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு ஸ்பாஞ்சு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இங்க இந்தோனேஷியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாம் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வேண்டி காடுகள் அழிச்சு ஒரே வகையான மரங்களை நட்டுட்டு வராங்க. சோ நம்ம ஊர்லயும் காடுகள் ஒவ்வொரு பக்கம் ஏரியாஸ் எல்லாம் கம்மியாயிட்டு வருது. ஒரு சில ஏரியால புது காடுகள் அமைச்சிட்டு தான் இருக்காங்க. இது உண்மையிலேயே இதை தவிர்க்கணும்னா நம்ம முக்கியமா இந்த ஓல்டு growth ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அது நிறைய வேற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். சோ அதை நம்ம தவிர்த்துட்டு சஸ்டைனபிளா என்ன பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். நிச்சயமா மேம். இப்போ நானும் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எனக்கும் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மரங்கள் எல்லாம் வச்சு வளர்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? என்ன மரங்கள் வளர்க்கலாம்? சோ முக்கியமா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, நம்ம நாட்டு மரங்களை தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அது கரெக்ட். ஆனா நாட்டு மரங்களையுமே நம்ம ஏரியாவுக்கு எது சூட்டபிளானதுன்றதை நம்ம பார்த்து வளர்க்கணும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான ஒரு சில மரங்கள் சூட் ஆகலாம். ஆனா அதே இது நாகப்பட்டினம்லயோ இல்ல கோஸ்டல் ஏரியாஸ்ல அது சூட் ஆகாது. அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த இயற்கை சூழலுக்கு எது ஃபிட் ஆகுமோ அது பார்த்துதான் நம்ம கரெக்டான மரங்களை வைக்கணும். இப்போ சிட்டி அந்த நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லா ஸ்பீசிஸும் வைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்டிபிஷியல் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறதுனால அது ஒரு வகையில ஓகேன்றலாம். ஆனா கிராமப்புறங்களையோ இல்ல ஏரிக்கரையோரமோ இல்ல அந்தந்த ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு மரத்தை நம்ம இதா பண்ணக்கூடாது. அந்த ஏரியாவுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ யூஸ்வலா அந்த ஏரியால என்ன இருக்கு, என்ன வேற மரங்கள் இருக்குன்றத நம்ம பார்த்தோம்னாலே என்ன மரம் வைக்கலான்றது ஒரு ஐடியா கிடைச்சு. ஸோ உங்க ஏரியாவுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க பார்த்து பெரியவங்க வயது முதிர்ந்தவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்கலாம், எந்த மரம் வச்சா இங்க சூட்டபிளா இருக்கும். சிலதெல்லாம் பாறைகள் இருக்கிற இடத்துல ஒரு சில மரங்கள் வரும், கரையோரம் இருக்கிற இதுல ஏரி ஒரு சில மரங்கள் வளரும். எது சூட்டபிளா இருக்கும்னு பார்த்துட்டு நீங்க வைக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ இந்த காடுகள் அழிகிறது அப்படின்னு நம்ம கையில் எடுத்துட்டோம்னா அதுல விலங்குகள் பற்றியும் நம்ம பேசியே ஆகணும். ஸோ இந்த காடுகள் அழியும் போது வன விலங்குகள் தான் அதிகமாக அதனால பாதிக்கப்படுது. ஸோ இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால காடுகள் அழிகிறதையும் அதனால அழிந்து வரக்கூடிய விலங்குகளையும் நம்ம பாதுகாக்க என்னெல்லாம் பண்ண முடியும்? காடுகளவே அழிக்க கூடாது. அதுதான் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ன்பில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது காடுகள்ல மரங்களை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதோட குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா அது பழங்களை சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. சோ அது சாப்பிட்டு அது பாஸ் பண்ற ஸ்டூல்ல அந்த விதைகள் காடு முழுக்க அங்கங்க பரவுறதுனால அது அப்படியே புதிய மரங்கள் அங்க முளைக்குது. சோ இது ஒரு இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மரங்களை தெரிஞ்சுக்கணும்னா அது கூட வாழ்ற மத்த ஆர்கானிசம்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒவ்வொரு விலங்கும் ஒரு உயிரினமும் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒன்றி இருக்குதுன்றது நமக்கு தெரிய வரும்.
ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் செயின். அந்த செயின்ல வந்து ஒரு ஆளை எடுத்தோம்னாலும் அந்த என்டையர் செயின் கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு காடுல புலியை மட்டும் காப்பாத்தினா பத்தாது, அது கூட புலி மட்டும் இல்லாம சிறுத்தை மட்டும் காப்பாத்தாம அது கூட இருக்கிற அதை சார்ந்து இருக்கிற செடிகள், அந்த செடிகளை சார்ந்து இருக்கிற வண்டுகள், அந்த வண்டுகளை சார்ந்து இருக்க அது மாதிரி அந்த என்டையர் இதையும் நம்ம பாதுகாத்தோம்னா தான் எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்க முடியும். நிச்சயமா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் அழிவு அப்படின்னு பேசும்போது, பல இடங்கள்ல புவி வெப்பமயமாதல் இந்த மரங்கள் அழிவுனால ஏற்படுது அப்படின்றதையும் கேள்விப்படுறோம். ஸோ இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் மரங்கள் அழிவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா மேம்? அது ஒரு பெர்சன்டேஜ், அது ஒரு காரணமா இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிருது இல்ல, அது வந்து அதோட இலைகள்லயும் அதோட வாதுகள்லயும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ரூட்ஸ்லயும் அந்த கார்பன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிருக்கும். இப்போ ஒரு மரத்தை வெட்டும் போது அந்த மரம் கீழே சாய்ந்து விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மண் அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்ல, அப்ப அது ஸ்டோர் பண்ணியிருந்த கார்பன் எல்லாம் காத்துல ரிலீஸ் ஆயிருது. ஸோ ஒரு மரத்தை அழிக்கும் போது அந்த மண்ணு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனையும் மிஸ் பண்ணிடுறோம், அது கூட சேர்ந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆயிடுது. ஆனா இப்படி மரங்கள்னால இந்த புவி வெப்பமடைதல் பாத்தீங்கன்னா அது ஒரு 10% தான் ரீசன். மத்த 90% ரீசன் ஃபார் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து எரிவாயுகள் மூலமா தான் வருது. ஆனா இதுவும் ஒரு மெயின் ரீசன், ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். 10% இந்த மரங்கள் அழிக்கிறதுனால புவி வெப்பமடையாது. ஓகே மேம். இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில எந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம்? எந்த விழிப்புணர்வுகள்லாம் அவசியம்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்களுக்கு வந்து தன்னை சுற்றி உள்ள இயற்கை வளங்களை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோட ஊர்ல இந்தந்த மரம் இருக்கு, இந்தந்த இந்தந்த ஏரி கம்மாய் இருக்கு, இங்க ஒரு மலை இருக்கு, இங்க ஒரு இது இருக்கு, இந்த மாசம் இந்த மழை பெய்யும், இதனால இந்தந்த விளைநிலங்கள்லாம் மழைக்கு வந்து சூட்டபிளா நாங்க இந்த கிராப்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு நம்ம ஏரியாவும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். புத்தகங்கள்ல வந்து வேற வேற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வேற ஊர்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறத விட நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குதுன்ற அவேர்னஸ் வந்து நம்ம மக்களுக்கு வரணும். சோ அது வந்துச்சுன்னா நமக்கு எதுல நம்மளோட ஏரியாவுக்கு நம்மளோட சுற்றி இருக்கிற இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி சமாளிக்கின்ற ஒரு விழிப்புணர்வும் அது மூலியமா வரும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி நிறுவனங்கள், அரசாங்கங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? இப்போ காலநிலை மாற்றம் பத்தி பள்ளிக்கூடங்கள்லயும் காலேஜ்லயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து சொன்ன மாதிரி புத்தகங்கள்ல படிக்கும் போது அதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப டிஸ்டன்டா இருக்கும். நான் போய் கீழே இறங்கி என்னென்ன மாற்றங்கள் எங்க ஏரியாவை சுத்தி எங்க ஊரை சுத்தி நடக்குதுன்னு தெரியாம வெறும் புத்தகங்கள்ல படிச்சு நம்மளால அதோட பிரச்சனையை வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் இல்ல மத்த நிறுவனங்களையும் கிளைமேட் எஜுகேஷன் இல்ல, நேச்சர் எஜுகேஷனுங்கிறதே ரொம்ப முக்கியமா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். கிளைமேட்டை பத்தி நிறைய கத்துக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு, கிளைமேட்டை வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, உலகம் இப்படி மாறப்போகுது அப்படின்றது வந்து ஒரு பயத்தோட நம்ம சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல், இந்த மாற்றங்கள் நடக்குது, இதை நம்ம சரிப்படுத்த முடியும், இப்படி எல்லாம் நம்ம பண்ணோம்னா பண்ண முடியும்னு ஒரு பயம் இல்லாம நம்ம ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணாத மாதிரி அவங்களுக்கு சொல்லி தரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே மேம். இப்போ இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னைக்கு இருக்க காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் மூலமா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு காண முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு கார்பன் எரிவாயுகளோட யூசேஜ் வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய ஆல்டர்னேட் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்றாங்க, விண்ட் எனர்ஜில இருந்து யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட அடிப்படை தேவை, நம்ம வாழ்வியல் முறை வந்து எனர்ஜி டிபெண்டா இல்லாம இருந்தோம்னாலே நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். தொழில்நுட்ப முறையில வேற எந்த வகையில வந்து இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா, இப்போ இந்த பறவைகளை கண்காணிக்கிறது, மரங்களை கண்காணிக்கிறதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி, ஒரு ஆப் மாதிரி எல்லாம் போன்ல வந்துருச்சு. ஒரு சின்ன பூச்சிகளை வந்து
ஒரு இடத்துல பார்த்தோம்னா அதை ரெக்கார்ட் பண்றது, அது எல்லாமே ஒரு ஆப் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை ரெக்கார்ட் பண்றது மூலியமா இந்த இடம் ஓகே, இப்போ அதிராமப்பட்டினத்துல இந்த மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ் இருக்கு, இந்த பூச்சிகள், இந்த மீன்கள், இந்த வகையான இதெல்லாம் இருக்குன்னா ஓகே இது முக்கியமான இடம் அப்படின்னு அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ முக்கியமான ரிசர்ச் இதுக்கெல்லாம் வந்து இந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து இந்த ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு, இதை வந்து நம்ம பாதுகாக்கணும், இந்த இடத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரிசர்ச் இதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மக்களோட போன் மூலியமாவே எல்லா அப்சர்வேஷனும் எடுக்கிறாங்க, இந்த பூச்சியை போட்டோ எடுக்கிறாங்க, இந்த இதை போட்டோ எடுக்கிறாங்க, மரங்களை போட்டோ எடுக்கிறாங்க, அதை அப்லோட் பண்றாங்க. ஸோ அது மூலியமா இப்போ நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கே வந்து அவங்க அனுப்புறாங்க மக்களை வந்து இங்க பாருங்க இத்தனை லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ், இத்தனை லிஸ்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு, இந்த இடத்த வந்து நீங்க எந்த மாற்றங்களும் இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது, இதை வந்து இயற்கையா இப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே மேம். இப்போ ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு படிப்பை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் எதிர்காலத்தில் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஸோ அதற்கான படிப்புகள்லாம் இருக்கா மேம்? ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாவே இந்தியாவில் வந்து வைல்ட் லைஃப் பயாலஜியின் கோர்ஸ் டேராடூன்லயும் சரி, பெங்களூர்லயும் சரி, இங்க தமிழ்நாட்டுல வந்து தஞ்சாவூர்லயும் வைல்ட் லைஃப் பயாலஜி, ஊட்டியில நிறைய இடத்துல இப்போ வைல்ட் லைஃப் பயாலஜி இருக்கு. அது போக இந்த காலநிலை மாற்றம் பத்தி படிக்கிறதுக்கு கிளைமேட்டாலஜி, கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸ், அப்புறம் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்ப காலநிலை மாற்றம்னால நிறைய இந்த ஃப்ளட், ட்ரவுட், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி படிக்கிறது, ஃப்ளட்டிங் அந்த மாதிரி எல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு நிறைய கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. இதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நிறுவனங்கள் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறதுனால இதுல நிறைய யூஸ் இருக்கும். பசங்க ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாம் இதுல படிச்சாங்கன்னா. நிச்சயமா மேம். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறையினருக்கு இந்த புவி நாள்ல நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல்னா என்ன? ஆக்சுவலா நம்ம ஒரு நிமிஷம் ஒரு பொருள் வாங்கும் போதோ பயணம் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம பண்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆசைகள் நிறைய இருக்கதா செய்யுது. ஒரு இதை ஆர்டர் பண்ண போகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கும்போது இது உண்மையே நமக்கு தேவையா, இப்போ இஸ் இட் ரியலி நெசசரி அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்து ஒரு பொருளை வாங்குறதோ, இல்ல ஒரு பயணத்துக்கு போகும்போது இதுல நம்ம பஸ்லயே போலாமா, இல்ல ட்ரெயின் யூஸ் பண்ணி போலாமா, இல்ல நம்ம தனியா கார் எடுத்துட்டு போனோமா, இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ல போறதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸும் முக்கியம். வெப்பமடையாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த எர்த் டேல மட்டும் பண்ணாம எல்லா நாளும் பண்ணுற மாதிரி நம்ம சாய்ஸஸ் பண்ணணும். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கும்போது இன்னொன்னு வாங்கணும்னு தோணும். ஸோ எவ்வளோக்கு நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம சிம்பிளிஃபை பண்றோமோ அது வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த புவி நாளில் இந்த புவி பாதுகாப்பு பற்றியும் ஒரு நல்ல விழிப்புணர்வு நிறைய விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல்னா என்ன மேம்? ஆக்சுவலா நான் வேலை பார்க்குற இன்ஸ்டியூட்ல என் கூட வேலை பார்க்குறவங்க ஒரு 90% வந்து கேர்ள்ஸ் தான், விமன் தான். அவங்க ஒவ்வொருத்தங்களும் எப்படி ஒவ்வொருத்தங்களை சப்போர்ட் பண்றாங்க, மற்ற பெண்கள் வளர்ச்சி வரணும், அவங்க நல்ல அவங்க லைஃப்ல அவங்க கரியர்ல எப்படி முன்னேறணும்னு அவங்க சப்போர்ட் பண்றது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங் கொலீகா இருப்பாங்க, எப்படி மற்ற பெண்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு உண்மையே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ மற்ற லேடிஸ் மற்ற கேர்ள்ஸையும் ஹெல்ப் பண்ணுங்க, மேல வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா சமுதாயம் வந்து நமக்கு நிறைய கோட்பாடுகளை போட்டிருக்கு. ஆனா அதையும் மீறி நமக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது இந்த கோட்பாடுகள் நினைச்சு நமக்கு பிடிச்சதை செய்யணும். அதுதான் ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியது. பிடிச்சதை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அப்புறம் மற்ற லேடிஸுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எவ்வளோ ஒரு நாள் வந்து ரொம்ப பிஸியா பல நாள் போயிருது. காலையில எந்திரிக்கிறோம், ஒரு ஓட்டத்துல நம்ம ஓடிடுறோம், சாயங்காலம் ஆயிடுது, நைட் ஆயிடுது, திரும்ப படுத்துடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வெளியில போய் நின்று நம்மளை சுத்தி இருக்க மரம் இல்ல அதுல இருக்கிற குருவிகளை, இன்னைக்கு எப்படி நாள் இருக்கு, மேகமூட்டமா இருக்கான்ட்டு ஒரு
5 to 10 minutes ஜஸ்ட் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த இயற்கையோட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மென்டல் பீஸை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். டைம் எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க ஊரை, உங்க ஊரோட வானிலைய, உங்க ஊரோட விலங்கினங்களை, மரங்களை டைம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்றதுதான், உங்க ஊரோட முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்கன்றதுதான் என்னோட விருப்பம். தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கு, உங்ககிட்ட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உயிர் வாழணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களும் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த பூமி அவசியம். ஸோ இந்த பூமி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு பூமியை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த உலகம் எல்லா உயிருக்கும் சொந்தமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பொதுநலத்தோட எப்பவும் செயல்படணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்க ட்ரை பண்ணணும். நேயர்களே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை முழுமையா கேட்டிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த பூமி தினத்துல நம்மளோட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட சுகிர்தா முகில் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.